ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க வெயிட்லெஸ் ரெசிபிஸான நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான தோசை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு சைடிஷாக நம்ம பூண்டு கார சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அரிசி ஊற வைக்க எடுத்துக்கலாங்க. கவுனி அரிசி எடுத்துருக்கேன். இந்த அரிசி 1 கப் எடுத்துக்கலாங்க. வரகரிசி எடுத்துருக்கேங்க. வரகரிசி 1 கப்பு போட்டுக்கலாம். சாமை எடுத்துருக்கேங்க. சாம அரிசியும் 1 கப் எடுத்துருக்கேன். அவல் 1 கப் எடுத்துருக்கேங்க. சிகப்பு அவல் எடுத்துருக்கேன். உளுந்தும் 1 கப் எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 4-5 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போங்க. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1.5லேருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாங்க. இதை ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிடுவோம். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. வேணுன்ற அளவுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாகவே மாவு அரைச்சிக்கலாம். இந்த மாவு நல்லா ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் அரைச்சிட்டேன். இந்த மாவு நைட்டு முழுதும் நம்ம புளிக்க வச்சிடலாங்க. மேக்ஸிமம் 8 மணி நேரம் புளிக்க வச்சுருவோம். புளிச்சு வந்ததும் இந்த மாதிரி இருக்குங்க. இதை நம்ம நல்லா கலக்கி கொடுத்துக்கலாங்க. ரொம்ப தோசை ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வருங்க. உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கலாங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கு சைடிஷ்டாக நம்ம பூண்டு கார சட்னி ரெடி பண்ணிடலாங்க. கார சட்னி தேவையான நம்ம ஒரு 7 வரமிளகா எடுத்துருக்கேன். 2 கொட்டை சைஸு புளி எடுத்துக்கலாங்க. 2 முழு பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேங்க. ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். ஒரு ஜாரில் நம்ம மிளகாவையும் புளி உரித்து வச்சுருக்க பூண்டு பற்களையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க நைஸாக. தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னி நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கூட எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் நான் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு நான் கடலப்பருப்பு போடுறேங்க. கடுகு கடலப்பருப்பு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அந்த சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். கடலப்பருப்பு நல்லா செவந்து வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுக்க அந்த 4 தக்காளி பழத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. தக்காளி பழத்தை எப்போது நம்ம மூடி போட்டு இது பண்ணோம்னா நல்லா குழஞ்சி வந்துடும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு. தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. பூண்டு மிளகாய் புளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலரிக்கலாங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலரிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்.
இப்போ இந்த சட்னி வந்து நம்ம வந்து தெளிச்சிருங்க. அதனால் நம்ம வந்து மூடி போட்டு கொதிக்க விடுவோம். நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாங்க. ஓப்பனில் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து கொப்பளிச்சு தெளிச்சிரும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோங்க. இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுவோம். நம்ம ஹெல்த்தியான மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவில் எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இந்த மாவு பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்துலேயே வெயிட்லெஸ் ஆகும். ஹெல்த்தியும் கூட. தோசை நல்லா ரோஸ்ட்டாக வந்தது நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த தோசை. தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. பூண்டு கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான மில்லட்ஸ் தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மில்லட்ஸ் தோசையும் பூண்டு கார சட்னியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.